ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் ரொம்ப நாளாக லீக்ஸ் போயிட்டு இருந்த ரியல்மியோட X3 சீரிஸ் கூடி சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சீரிஸுக்கு கீழே ரியல்மி X3, ரியல்மி X3 Pro, ரியல்மி X3 Pro சூப்பர் ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுமே இந்தியாவில் BIS சர்டிஃபிகேஷனுக்கு வந்திருக்கு. அது போக கூகுள் ப்ளே கன்சோல்லையுமே லிஸ்டிங் ஆகிருக்கு. அதனால் கூடி சீக்கிரமாக கன்ஃபார்மாக இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளே இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனையுமே ரியல்மி இந்தியாவுக்கு எடுத்து வந்துடுவாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் இந்த ஃபோனை பற்றின ஒரு சில ஸ்பெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ரியல்மி X3 சூப்பர் ஜூம் அப்படிங்கிற ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு நார்மலான ஸ்பெக்ஸ் கொடுத்து ரியல்மி ரொம்ப ப்ரைஸ் அதிகப்படுத்தி தான் யூரோப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு 28,000 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குள்ள தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஒரு கார்டு கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் அந்த ரியல்மி X3 சூப்பர் ஜூமோட லோயர் எண்ட் மாடலான ரியல்மி X3, ரியல்மி X3 Pro 2 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி நமத்தி நம்ம டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி X3, ரியல்மி X3 Pro, ரியல்மி X3 Pro சூப்பர் ஜூம் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டிஸ்பிளே அதுக்கப்புறம் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டிஸ்பிளே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃப்ரண்ட்டில் 6.6 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டுயல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெசல், சைடில் இருக்க பெசல் எல்லாமே எப்பவும் போல ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. ஏன்டா IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் ஜென்ரேஷன் ரியல்மி X2 சீரிஸ்ல சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் இவங்க 40,000 ப்ரைஸ் பாயிண்ட் யூரோப்பில் லான்ச் பண்ண ரியல்மி X3 சூப்பர் ஜூம் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட லோயர் எண்ட் மாடலான ரியல்மி X3, ரியல்மி X3 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒர்த்தா 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். அந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கனாலுமே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ரொம்ப ஃப்ளூயண்டாக சூப்பராக இருக்கும். ஓவரால் ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோனை இப்போ இந்தியாவில் அண்டர் 20,000 செக்மெண்ட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்க போக்கோ X2க்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. அது எந்த ஒரு சந்தேகமே வேணாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு எப்பவும் போல கார்னிவல் கிளாஸ் 5% கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பேக் சைட் டிசைன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான கிளாஸ் பாய் டிசைன், அதுக்கும் கார்னிவல் கிளாஸ் 5% கொடுப்பாங்க. எப்பவும் போல ஒயிட் கலர் ஆப்ஷன், அந்த நார்மலான ப்ளூ கலர் ஆப்ஷன் எல்லாமே இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு IPS LCD பேனல் கொடுத்துருங்காட்டி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ரியல்மி X3 சூப்பர் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தது தான் சேம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் நான் Snapdragon 765G ப்ராசர் கொடுப்பாங்க. ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணாமல் சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் ரியல்மி நம்ம எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணுற வகையில் இந்த ரியல்மி X3, X3 Pro, X3 Pro சூப்பர் ஜூம் 3 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே Snapdragonோட 855+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பார்த்த அந்த X3 சூப்பர் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஹை எண்ட் மாடல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே ரியல்மி கொஞ்சம் வித்தியாசமாக லோ எண்ட் மாடலுக்குமே இந்த ப்ராசர் கொடுக்க போகிறதா தான் லீக்ஸ் வந்திருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த ப்ராசரோட ஒரு அண்டர் 20,000 25,000க்கு ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் என்ன, இங்கே ரியல்மி X3 சூப்பர் ஜூம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து 12GB RAM கொடுத்து லான்ச் பண்ணாங்க. அது மாதிரி கொடுக்காம இங்கே ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ஸ்டார்டிங் 8GB RAM கொடுத்து லான்ச் பண்ணுவாங்க. இல்லை 6GB RAM இல்லைன்னா ரியல்மி X2 மாதிரி 464 ஆப்ஷன் கொடுத்து கூட அண்டர் 20,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்து வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நான் இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறது இந்தியாவுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5G தான். நான் ரியல்மி பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இந்த X3 ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு வராமல் ஒரு ஒர்த்தான ப்ராசர் கொடுத்து பயங்கரமான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. நிச்சயமாக அண்டர் 22,000 23,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்தால் கூட நான் ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். கேமராக இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அது 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியில் ரன் ஆகும். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுப்பாங்க. இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4200 mAh பேட்டரி கொடுப்பாங்க. டைப்-C போர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 30 வாட் ஊப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0 to 100% ஒரு 55 நிமிஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மி X3 சூப்பர் ஜூமில் பார்த்த அந்த டெலிஃபோட்டோ சென்சாரும் 60x டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷனும் மிஸ் ஆகும். ஆனால் மற்றபடி இங்கேயும் குவாட் கேமரா செட்டப் தான் 2 ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பாங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுப்பாங்க. இதில் ரியல்மி X3 அப்படிங்கிற ஸ்டார்டிங் ஃபோனுக்கு வந்து ஒரு நார்மலான 2 மெகாபிக்சல் இல்லைனா 5 மெகாபிக்சல் டெப் சென்சார் கொடுப்பாங்க. 2 மெகாபிக்சல் டெப் சென்சார் தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த சென்சாருக்கு பதிலாக X3 Pro ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 12 மெகாபிக்சல் இல்லைனா 13 மெகாபிக்சல்
ரியல்மி 6 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த மாதிரி 2 டாப் டி ஜூமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இந்த 2 ஃபோனுக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா டுவல் பஞ்ச் ஹோல்ல ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 16 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா எப்பவும் போல அந்த சோனி IMX 471 சென்சார் கொடுப்பாங்க. அது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் 105 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே X3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு போனீங்கன்னா அங்கே 32 8 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நம்ம எப்படி ரியல்மி X3 சூப்பர் ஜூமில் பார்த்த மாதிரிங்களா அதே மாதிரி ஒரு செல்ஃபி கேமரா ஆப்ஷன் ரியல்மி X3 ப்ரோ கொடுப்பாங்க. ஆனால் ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நார்மலான 16 மெகா பிக்சல் 8 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுப்பாங்க. ஃபைனலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங் 4 GB ரேம் 64 GB மெமரி கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அண்டர் 20,000 அதாவது ஒரு 19,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. இல்லாமல் 6 GB ரேம் 64 GB மெமரி இல்லை 8 128 கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக 20,000 விட அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரியல்மி X3 ப்ரோ வேரியண்ட்டை ஒரு 25,000 ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த சூப்பர் ஜூம் ஆப்ஷனை ஒரு 2,000 இல்லைனா 3,000 அதிகமாக வச்சு 28,000 30,000 தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபோன் இந்தியாவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்குவீங்களா? இப்போ மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்க போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ஃபோனால் காம்படிஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ for watching.